ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் டு மஞ்சுமா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மழையெல்லாம் போய் சூப்பராக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை முடிஞ்சு என்ன வேலை ஆரம்பிச்சோமோ இல்லையோ, துணிங்களெல்லாம் துவைச்ச ட்ரெஸ்ஸில் நல்லா வெயிலில் காய போட்டால் தான் அப்பாடான்னு இருக்கும். சரி வாங்க, நம்ம வீட்டில் மஞ்சுமா விலாக்ஸில் இன்றைக்கி என்ன சமையல். அம்மா வந்திருக்காங்க. இன்றைக்கி சூப்பராக ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அம்மா வந்ததுலேருந்தே, அம்மா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்தாங்க. வந்ததுலேருந்தே அம்மாவோட குக்கிங் தான், அம்மாவோட க்ளீனிங் தான் எல்லாமே. ஸோ இங்கே என்ன ஆராய்ச்சி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. நான் புளி வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த புளியே சரியாக வாங்கிட்டு வரலையாம்மா. அதில் இந்த திப்பி எல்லாம் இருக்கும் இல்லையா, ஓடுலாம், புளியோட அந்த புளி ஓடு இருக்கும்ல, அது நிறைய இருக்கா மாதிரி பார்த்து வாங்காமல் வந்துட்டேனா. அதுக்கு என்ன ஒரே திட்டிகிட்டே புளி கரைச்சிட்டு இருந்தாங்க. எதுக்காக புளி கரைச்சாங்கன்னா, மீன் குழம்பு. அம்மா கைமணமோட அப்பா சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தான் சொல்லுங்களேன். இதுக்கு அம்மா எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. சின்ன வெங்காயம் தான், முழுக்க முழுக்க வெறும் சின்ன வெங்காயம் தான், ஒரு 20 மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயமை உரலில் வச்சு தட்டிக்கிட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு ஜீரகம் போட்டு ரெண்டு போட்டுட்டு வெந்தயம் போட்டுட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, என்ன சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சாரி நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நசுக்கின சின்ன வெங்காயமாக தான் இப்போ இதில் போட போகிறோம். அம்மா எப்போவுமே காரக்குழம்பு வச்சாங்கன்னா வெந்தயம் போடும்போது 2 மிளகும் போடுவாங்க. அது அவங்களோட ஸ்பெஷல். ஸோ எல்லாமே போட்டுட்டு இந்த சின்ன வெங்காயமும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நசுக்கின வெங்காயம் சூப்பராக இதில் அம்மா வதக்கிட்டு இருக்காங்க. வதக்கி முடித்த உடனே அடுத்த ப்ராசஸாக பார்த்திங்க அப்படின்னா பூண்டு போட்டுட்ருக்காங்க அம்மா. ஸோ இந்த பூண்டு போட்டதும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்ன வெங்காயம் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு அளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம அதை வச்சுக்கலாம். எண்ணெயிலே நல்லா தாளிச்சிட்ருக்கலாம். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னா, இது அம்மா எப்படி வைப்பாங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி வச்சது மாதிரியே தான். இந்த கருவேப்பிலை போடுறது யார் தெரியுமாங்க? இவ்வளோ பெரிய வேலையை யாருங்க செய்வா? உங்கள் மஞ்சுமா தான். சரி, அம்மா கருவேப்பிலை கேட்டாங்க. செடியிலேருந்து பறிச்சிக்கிட்டு அப்படியே வாஷ் பண்ணி போட்டு போயிட்டேன். அவ்வளோதான் நம்ம வேலை. இது முழுக்க முழுக்க அம்மாவே அந்த கேமராலாம் செட் பண்ணி, இந்த வீடியோவில் பார்ப்பீங்க எங்கள் அம்மா எவ்வளோ அழகாக கேமரா செட் பண்ணி சமைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ பரவாயில்ல, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்குமே. அம்மாவுமே இந்த மாதிரி வீடியோலாம் போடுறது நல்லாயிருக்கு. நம்ம எந்த மாதிரி யாரையும் நம்ம தப்பு சொல்லாமல் நம்ம நம்ம இந்த குக்கிங் மாதிரி நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மாவுக்கும் அப்படியே ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, அம்மா தான் இந்த மீன் குழம்பு வீடியோ போடலாம் அப்படின்னு சொன்னது. ஸோ வெங்காயம் அந்த பூண்டெல்லாம் விதங்கின உடனே அடுத்ததாக தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் இதிலே போட்டாங்க. பச்சை மிளகாவும் இதில் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அம்மா தட்டு போட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சா டக்குன்னு வதங்கிரும் அப்படின்னு சொன்னாங்க. தேவையான அளவு கல் உப்பும் போட்டுக்கிட்டாங்க. இந்த இடத்துல தான் அம்மா அந்த கேமராவை ஷேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதை ஷேக் பண்ண அந்த கொஞ்சம் டைமுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ உடனே நான் இதை சேஞ்ச் பண்ணிட்டேன். அம்மாவுக்கே தெரியலையா, அது கல் உப்பு எடுக்கும்போது கேமரா இந்த மாதிரி மாற்றி விட்டுட்ருக்காங்க. ஸோ சேட். ஸோ அதுக்கப்புறமா அம்மாவே சரி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்போ பண்ணுவாங்க பாருங்கள், அம்மாவே சரி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ குழம்பு நல்லா அந்த நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, புளி, நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள், அந்த புளியை நல்லா கரைச்சி நல்லா அந்த வேஸ்டேஜ் திப்பி தூள் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அந்த புளி தண்ணி மட்டும் நல்லா கட்டியாக வச்சுக்கிட்டு, அது கூடவே மிளகாய்த்தூள், நம்ம குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் ரெண்டுத்தையும் போட்டு கரைச்சி கையால் தான் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுப்பாங்க, அந்த பதம் எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ அதை ரெடி பண்ணி குழம்பு கூட்டி வச்சுட்டு தான் இந்த வெங்காயம் தக்காளி இந்த வதக்கிற ப்ராசஸ்ஸே. இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மீன் குழம்பு சட்டுன்னு ஒரு பிகினர்ஸ் கூட என்னடா ஒரு மீன் குழம்பு நம்மளே வைக்கலாமா அப்படின்ற அளவுக்கு கூட நம்ம வைக்கலாம். அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ். அந்த குழம்பு கூட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும், சூப்பராக நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ அம்மா இந்த குழம்பை ரெடி பண்ணியிருந்த குழம்பு இதில் போட்டுக்கிட்டாங்க. மிளகாய்த்தூள் எல்லாமே ஸ்டார்டிங்கே போட்டு காரம் பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குழம்பு கொதிக்கும் போது இப்போ நீங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு காரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கூட்டலோ குறைச்சலோ செய்யலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்க இந்த டைமில் அம்மா சூப்பராக வாவல் மீன், அதாவது ஒரு சிலர் வவ்வா மீன் அப்படின்னு சொல்லுவோம், வாவல் மீன் அப்படின்னு சொல்கிறோம், பட்டை மீன் அப்படின்றாங்க. ஸோ இதில் முள் கிடையாது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நமக்குமே நல்லது. மீன்னாலே நல்லது தானேங்க. இதில் என்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் முள் இல்லாததுனால குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நடுவு முள் மட்டும்தான், அதுவுமே நீட்டாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க மீன் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மீன் வாங்கி குழம்பு வச்சாலும் சரி, பொரிச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே அப்பா
அவ்வளோ டேஸ்ட்டு. பொரிச்சிங்க அப்படின்னா மீனை கண்டிப்பாக வந்து ஃப்ரை பண்ணியும் கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஸோ நான் வந்து வாங்க போனது இந்த வவ்வால் மீன். இது பெரிய கதை. நான் இதை வாங்க போனது வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வரலாம். நான் ஒரு ரூ. 300 எடுத்துகிட்டு போனேன். போனால் அந்த இடத்துல வந்து கிலோவே ரூ. 600 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரூ. 600வா அப்படின்ட்டு நானும் என்ன பண்ணேன் அப்படின்னா 1/2 கிலோ மீன் போதும் அப்படின்னு சொன்னேன். 1/2 கிலோ ரூ. 300 சொன்னாங்க. நான் வச்சுருக்கிறதே ரூ. 300 தான். இதுலேயே எல்லாம் வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, கம்மி பண்ணி சொல்லுங்கள் கம்மி பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ தெரிஞ்சவங்க தான் அவங்க. நம்ம அடாவடிலாம் பண்ண மாட்டோம். கம்மி பண்ணி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே, சரிம்மா ரூ. 280 கொடும்மா அப்படின்னாரு. 280 அப்படின்னு நானும் எடுத்தேன். என்கிட்ட அவ்வளோ இல்லை அப்படின்னேன். சரி அப்போ எவ்வளோ தான் கொடுப்பேன் அப்படின்னாரு. நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு நானும் கேட்டேன். கடைசியில் அவர் நீ கொடுக்குறத கொடுமா அப்படின்ட்டார். நீ எப்படி நான் கேட்குறத கொடுக்க மாட்டேன், நீ என்ன கொடுக்குறியோ கொடு அப்படின்ட்டார். ஸோ நமக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதனால் அந்த நல்ல மனசுக்காக ரூ. 250 கொடுத்தேன். ஸோ ரூ. 250 1/2 கிலோ மீன் வாங்கிக்கிட்டு இதிலே வந்து என்ன பண்ணேன்னா ஒரு 15 துண்டு எறா கொடுத்துட்டாரு அவரே. குழந்தை அம்மு புஜ்ஜி வந்திருந்தா. ஸோ பாப்பாவுக்கு எறா கொடுத்துட்டாரு. இது கூடவே பனைய மீனும் பண்ணா மீன் ஒரு 3 துண்டு போட்டார். ஸோ எல்லாம் சேர்த்து நமக்கு 1 கிலோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஆனந்தமாக வீட்டுக்கு வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 6 முட்டையை போட்டு வேக வச்சு தட்டில் வச்சாச்சு. பார்த்திங்களா, சுட சுட சாதம், சூப்பரான ருசியான ஒரு பண்ணா மீன் குழம்பு, நல்ல சூப்பரான ஒரு வேக வச்ச முட்டை, அடித்தூள். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ தான் மஞ்சுமா விலாக்ஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும் நம்மளோட சேனலில் வீடியோஸ்லாம். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ அப்படியே ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷனையும் மறக்காமல் கொடுத்துருங்க. வாங்க சாப்பிடலாம். எப்படி இருக்குது மக்களே நம்ம வீட்டு மீன் குழம்பு? அம்மாவோட கைமணம் மாறாமல் கம்மன்னு அப்பப்பா உப்பு காரம் புளி அடி தூளாக இருந்து ஒரு துண்டு மீனை வச்சு போட்டு சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது சைடில் ஒரு கை என்னடா அது குட்டி பார்ப்பாங்க, அவளோட கை தான் மக்களே. தேங்க்யூ, பாய்.